ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட தேவன் தாமே கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில இந்த வீடியோ பண்ணும்படி கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். இந்த நாள்ல கூட இத நான் எங்க நிக்கிறேன்னா, இது வந்து ஞானஸ்தான தொட்டி. இதுல வந்து பலர் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. இப்போ ஞானஸ்தான ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது தேவன் ஒரு மகிமையான ஒரு இடமா கர்த்தர் குடுத்து, இதுல ஞானஸ்தானம் எடுக்கும்படி அநேக அற்புதங்கள கர்த்தர் இந்த நாட்கள்ல செய்து கொண்டிருக்கார். ஹல்லேலூயா! அதனால தான் இன்னைக்கு இந்த ஞானஸ்தான தொட்டிக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் குடுக்கும்படியே கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தார். அதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, யூடியூப் சேனல் மூலியமாகவும் எங்களோட இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இது இந்த நாளில் கூட வந்து இந்த ஜெபத்தை நீங்க பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க? என்ன இது எப்படி இது மாதிரி ஜெபம்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே? நானா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எந்த இடத்துலலாம் நம்ம கடந்து போறோம் அங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை விதைக்கும் போது அது 60, 100, 1000 பலன் கொடுக்கும். அதே போல தான் நான் ரொம்ப நாளா வந்து நிறைய வீடியோல வந்து நான் மரங்கள் செடிகள் எல்லாம் போட்டிருக்கோம். ஆனா இன்றைக்கு இந்த தொட்டியை குறித்து நான் ஏன் சொல்றேன், இது ஒரு மகிமையின் தேவன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில இந்த தொட்டி தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் கட்டி சபை கட்டுறதுக்கு இதில் தான் தண்ணியெல்லாம் நிரப்பப்பட்டு நிறைய ஜனங்கள் இந்த தொட்டியில ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா! அதனால தான் இந்த தொட்டியில உங்களுக்கு வீடியோவில் போடும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் எனக்கு ஒரு ஏவுதல் உண்டானதுனால இதை நான் இந்த ஜெபத்தில் நான் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா! அதனால் அது மாத்திரமில்லை, இந்த நாளில் கூட தேவன் நமக்கு அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கார். அதை நம்ம நிறைய வாட்டி நம்ம மறந்து போயிடுறோம். நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து அதன் மூலியமா எவ்வளவு நம்ம பயனடைஞ்சிருக்குமோ அது ஒரு நாளும் நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தினால எதை கண்டாலும் நான் தருவேன்னு சொல்றாரு. அப்ப அவர் நாமத்தினால கொடுத்த பொருட்கள் தான் இது. அப்ப இந்த பொருட்களை நம்ம அநேகருக்கு வெளிப்படுத்த வேண்டும். இது மூலியமா அநேகர் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. இந்த ஞானஸ்தான தொட்டி பக்கத்துல நின்று நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இதன் மூலியமா அநேகர் பயனடைவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா! கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்தரம் தேவன் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வார்த்தைக்காக உங்க சமூகத்துல கடந்து வரேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதா இடத்தில் வரான். ஹல்லேலூயா! அப்போ அவர் ஆண்டவர் தான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியும் ஜீவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா! அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்றால், கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறார்னா அது ஒரு நாளும் நம்ம மறந்து போகக்கூடாது. ஏன்னா அவர் தான் சத்தியமா இருக்கிறார், ஜீவனமா இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்ப சத்தியத்தின் தேவன் நீங்க கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில வைத்திருக்கிற ஒவ்வொரு பொருட்களா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், இந்த ஒரு மரம் செடி எல்லாமே இருக்கட்டும். இப்ப ஞானஸ்தான தொட்டி கூட உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். எல்லாமே கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட். கர்த்தரால மாத்திரம் தான் இந்த கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பெரிய மிராக்களை இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கார். அநேக ஜனங்கள் வந்து தேவ சமூகத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு சாட்சியா பலர் நிறைய சாட்சிகளை சொல்லியிருக்கீங்க, நிறைய விண்ணப்பங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஹல்லேலூயா! கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி பாஸ்டர் அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கார். அநேகர் உங்களுக்காக ஜெப குறிப்பில் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கண்ணீரே வெறுதா விட மாட்டார். கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா! அதுக்கு இன்னொரு வசனம் சொல்லுகிறது, என்னை அறியாததினால் என் பிதாவையும் அறியாதிருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்து அவரை கண்டு இருக்கிறீர் என்றார். ஹல்லேலூயா! அப்ப ஆண்டவரை அறிந்தவங்க கண்டிப்பா பிதாவை அறிந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா! இன்றைக்கு எங்களை தேவன் அறிமுகப்படுத்தியிருக்காருன்னா அது யார் மூலியமா அறிமுகப்படுத்துறாரு? கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் என் தேவன் எங்க குடும்பங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதனால தேவனை அறிமுகப்படுத்தின தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது என்பதற்காக தான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பொருட்களை வைத்து நாங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கோம், நாங்கள் இந்த வீடியோவை போட்டு கொண்டிருக்கோம். உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், இதெல்லாம் எப்படி வீடியோவில் போடுறாங்க? இதெல்லாம் தேவன் எங்களுடைய கண்ணீரை கேட்டு கர்த்தர் வழி திறந்து இது எங்களுக்கு சாட்சியாக கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா! இது ஞானஸ்தான தொட்டியில் வந்து பல ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டிருக்காங்க, இன்னும் எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு தொட்டி, ஞானஸ்தான தொட்டி. அதற்காக நாங்கள் எல்லா கண்களையும் விட நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் தேவன் தாம் இந்த ஞானஸ்தான தொட்டியை நீங்க கொடுத்தீங்க. இதுல பலர் ஞானஸ்தானம் எடுத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சாட்சியா நிறுத்தினதுக்காக நன்றி. இன்னும் எடுத்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஞானஸ்தானம் கொடுக்குற ஊழியக்காரங்களையும் வல்லமையா அக்கிரியா பயன்படுத்துங்க. அதை செய்வதற்காக நன்றி. ஆவியான பொறுப்பேற்றுக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, எங்களோட யூடியூப் சேனல் மூலமா ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் கர்த்தர் தாமே 60, 100, 1000 ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.